உங்களை ரொம்ப நம்பக்கூடிய, உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற ஒரு நபர் கூட இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல இதை பத்தி அவங்க கூட பேசுங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ வீடியோ ஒன்று பார்த்தேன். கோபிநாத் வந்து ஒரு டிஐஜி, சிறைத்துறை ரிட்டையர்டு டிஐஜி, அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லதா இருந்துச்சு இந்த வீடியோ. 39 நிமிஷம் அந்த இன்டர்வியூ. தயவு செய்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதை ஒரு டைம் பாருங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் எப்படி, உலகத்துல வேற மாதிரி ஒரு லைஃப் இருந்துச்சு அப்படிங்கிறது எப்படி, மனுஷன் கோவத்தால ஒரு தப்பு பண்ணா எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்றான் அப்படிங்கறத பத்திலாம் அதுல நிறைய பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதுல டிஐஜியா இருந்த ஒரு சிறைத்துறையில 40 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, இத்தனை வருஷம் நிறைய குற்றவாளிகளை பார்த்திருப்பீங்க, மறக்க முடியாத மனசுக்கு ரொம்ப டிஸ்டர்பான சம்பவம் ஏதா இருக்கான்னு கேக்குறாரு. அப்ப ஒரு டிஐஜி சொல்றாரு, என்னோட 18 வயசுல நான் வேலைக்கு வந்தப்ப ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவன் வந்து அந்த கொலையை பண்ணவே இல்லை. அவன் சொல்றான், இந்த மாதிரி அவனை நான் கொலையை பண்ணல, ஆனா கத்தி நான் எடுத்தேன், ஆனா ஐ விட்னஸ் நான் தான் காரணம் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு என்ன தூக்குல போட போறாங்க சார் அப்படின்றாங்க. அந்த தூக்கு மேடைக்கு போறப்ப இவர்கிட்ட சொல்றாராம், சார் நீங்க என்ன நம்புறீங்களே நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒருத்தர் நம்பினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்ப அவர் நம்ம கூட இல்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 12-15 பேர் தூக்குல போட்டிருக்கோம், ஆனா இது மாதிரி டிஸ்டர்ப் ஆகல, ஆனா அந்த ஒரு விஷயம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாரு. சோ இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கு தேவைன்னா யாரோ ஒருத்தராச்சும் நம்ம சொல்ற வார்த்தையை நம்மளை நம்பணும், யாரோ ஒருத்தருக்காச்சும் நம்ம உண்மையா இருக்கணும். அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல். என்ன சொல்றீங்க?